ஹாய் நண்பா. தமிழக அரசு பொது பணித்துறை அதாவது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாம் ஆல்சோ கிடையாதுங்க. பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். டிப்ளமோ டிகிரி படிச்சவங்க வரைக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழக அரசு பொது பணித்துறை அதாவது பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்றதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. டிப்ளமோ படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் ரோல் அப்ரண்டிஸ், அதாவது ஒரு ட்ரெயினி கேட்டகரி தான் ஹையர் பண்றாங்க. அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் இது நம்ம தமிழக அரசு வேலை வாய்ப்பு. நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பொது பணித்துறையில நீங்க அப்ரண்டிஸா ஒரு 1 இயர் வேலை பார்த்துக்கலாம். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு அடுத்தடுத்து வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப்ளமோ டிகிரி படிச்ச இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. 2022 இருந்து 2025 பாஸ் அவுட் வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஜஸ்ட் 1 இயர் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல பாத்தீங்கன்னா ஒரு 400 காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சிவில் படிச்சவங்களுக்கு 360 காலியிடங்கள். ஏன்னா இந்த பொதுப்பணித்துறையில அதிகமா சிவில் ஒர்க் தான் இருக்கும். அதனாலதான் சிவில் இன்ஜினியரிங்க்கு 360 காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 28 காலியிடங்கள் இருக்கு. ஆர்கிடெக்சர் படிச்சவங்களுக்கு 12 காலியிடங்கள் இருக்கு. சம்பளம் பாத்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் கிராஜுவேட் லெவல்ல வரக்கூடிய ஜாபுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய் கொடுக்குறாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி 1 இயர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல கேட்டிருக்காங்க. இதுலயுமே சிவில் டிபார்ட்மெண்ட்ல தான் அதிக வேலைகள் இருக்கு. 150 காலியிடங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 5 காலியிடங்கள். ஆர்கிடெக்சர்ல டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 5 காலியிடங்கள். மொத்தமா இந்த டிப்ளமோ கேட்டகரியில பாத்தீங்கன்னா 160 காலியிடங்கள். மந்த்லி ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா 8,000. உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் மட்டும் தான் இருக்கும். கேட்டகரி 3 நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் அல்லாத டிகிரி படிச்ச கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. குறிப்பா பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் எக்ஸெட்ரா. அதாவது இன்ஜினியரிங் அல்லாத எந்த டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் இந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா இதுல ஒரு 200 காலியிடங்கள் இருக்கு. மந்த்லி ஸ்டைஃபண்ட் 9,000 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஜாபுக்குலாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் கேட்டகரியில டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபுல் டைமா ரெகுலரா நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிப்ளமோ ஜாபுக்கு 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ எடுத்து படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வயது வரம்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் அப்ரண்டிஷிப் ரூல்ஸை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் ஃபாலோ பண்ணிப்பாங்க. செலக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. உங்களுடைய அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள், அதாவது டிப்ளமோ ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா டிப்ளமோல எவ்வளவு மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ, ஒரு 1000 பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அந்த 1000 பேர்ல யாரு டாப்ல வராங்களோ அதுல இருந்து வேலை வாய்ப்பை ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. அந்த கேட்டகரியில அதிகமா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தவங்க இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆயிருவாங்க. சோ அதே மாதிரிதான் டிகிரி படிச்சவங்களுக்கும் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்க டிகிரில வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் மூலமா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியப்படுத்துவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிடபிள்யூடி சென்னைக்கு போயிட்டு நீங்க வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஒரு 3 கேட்டகரியா அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏ என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நேஷனல் வெப் போர்ட்டல், அதாவது கவர்மெண்டினுடைய அப்ரண்டிஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் இருக்கு. இதுல பழைய வெப்சைட் பாத்தீங்கன்னா MHR NATS. இந்த வெப்சைட்ல நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் natseducation.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்க லாகின் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை மாத்திட்டு, அதாவது MHRல ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் டைரக்டா நாட்ஸ்க்கு வந்துடணும். ஏன்னா நாட்ஸ் தான் புது வெப்சைட். ஸோ நாட்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வரும். அதுல சர்ச் ஆப்ஷன்ல பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படிங்கறத சர்ச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நாட்ஸ்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நாட்ஸ் வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க. அதுல சர்ச் பாக்ஸ்ல பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படிங்கறத சர்ச் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. கேட்டகரி சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா nats.education.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் லாகின் டீடைல்ஸ், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே கிடைச்சிரும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணி
பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படிங்கறத சர்ச் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கு பிக்ஸடா உங்களுக்கு அந்த ஸ்டைஃபண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஏ இந்த மாதிரி அலவன்சஸ் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் லெவல் ஜாப் தான். நீங்க கத்துக்க தான் போறீங்க. ஏன்னா டிப்ளமோ படிச்சு முடிச்சுட்டு வெளியில வர்றவங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும், ஒரு கம்பெனிக்கு போறோம்னா அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்க கத்துக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். சோ இந்த மாதிரி நீங்க அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு அப்ரண்டிஸா ஒர்க் பண்ற பட்சத்துல நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம், நிறைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். வேற ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கேட்டகரியில ஒரு டெம்பரவரி ஜாப் பிடபிள்யூடில வந்தா கூட அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். சோ அதனால அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிப் பண்ணாம எலிஜிபிள் பர்சன் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் 20ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. சரியா பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து ஒரு 7 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. இதுல நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, அதாவது செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 3ஆம் தேதி உங்களுக்கு அபிஷியலா இமெயில் வரும். இல்லைன்னா ரிசல்ட்டை வந்து வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜூலை 15ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதியில நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிடபிள்யூடி சென்னை போயிட்டு அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, கான்டாக்ட் பண்றதுக்கு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிற எல்லாருமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.